சார், இப்போ 2 விதமான சிக்கல் இருக்குது. ஒன்று, ஓபிஎஸ் திடீர்னு திமுக ஆதரவு நிலையை நேற்று அவர் அந்த சட்டப்பேரவை வளாகத்தில் கடைசி நாளான அன்று அளித்த பேட்டியில் சிறப்பாக இருக்குது இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி என்று கூறியிருக்கிறார். அவருக்கு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் உசிலம்பட்டியை சேர்ந்த அந்த ஐயப்பன் சட்டமன்ற உறுப்பினரும் மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசியோடு முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்பார் என்று அங்கே அவையிலேயே முதலமைச்சரோட அந்த புன்சிரிப்போட அந்த உரையை அவர் நிறைவு பண்ணியிருக்கிறாரு. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? திமுகவினுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறது தான் அதுக்கு காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சென்ற பேட்டியிலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அவங்க 50% வாக்கு வங்கியை நோக்கி அந்த இலக்கை நோக்கி வந்துட்டாங்க. இப்பொழுது மீதி இருக்கிற 50% வாக்கு வங்கியை தான் மீதி கட்சி இப்போ இருக்கிற கட்சியெல்லாம் பிரிச்சுக்கணும். அப்படின்னும் போது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமான வெற்றி வாய்ப்பாக இருக்கு. அப்போ இவருடைய எதிர்காலம் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த பதவி வகித்தவர், யாரோடையும் ஒரு பெரிய சண்டை போட்டுக்கொண்டோ இல்லை ஒரு முரண்பாடான பெரிய கருத்துக்களை அந்த மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்காத ஒரு நபர். அதிரடி அரசியல் அது பண்ணுறது கிடையாது. அதனால ஒரு சாப்பிட்டு அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த வைத்திலிங்கம் இவங்க மாதிரி இந்த எல்லாரையுமே ஒருங்கிணைத்து கூட அப்படியே திமுகவில் சேர்ந்துருக்கலாம். அது கூட நல்லா இருந்திருக்கும். இல்லை அவர் ஒரு கட்சி கூட தனியாக ஆரம்பித்து அந்த கட்சி திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நம்மளை வேண்டான்னு சொன்னாங்கல்ல, அந்த எதிர் முகாமில் இருந்து நம்ம ஒரு வலுவான இடத்துல உட்காந்து அவங்களுக்கு நம்ம ஒரு பாடம் போட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணம் அது எல்லாருக்கும் இருக்கும்ல. அது அவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு, அதேமாரி அவருக்கு சமுதாய பலமும் இருக்கு. அதனால அவர் அதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அதை தனியாக இருந்து பண்ண முடியாது. ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புள்ள இடத்துல இருந்து தான் இவங்களை அதை டீல் பண்ண முடியும். அதனால விஜயெல்லாம் வேணாம், திமுக அப்படின்ற முடிவை அவர் எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். விஜயெல்லாம் வேண்டாம்னு சொல்றீங்கன்னா, விஜய் கட்சிக்கு யாருமே போகல, என்ன சார் காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அங்கே இருக்கிற கூட்டம் வருது, பெர்செப்ஷனும் ஒரு கருத்து கணிப்புகள்லாம் ஒரு 10%இருந்து அவருக்கு குறைந்தபட்சமாக ஒரு 15%, 20% வரை வரும்னு பொதுவாக எல்லாருமே கணிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்சி கூட அங்கே போய் சேரலையே, அதிகாரப்பூர்வம் சின்ன கட்சி கூட சேரலையே. விஜய் அவர்கள் அரசியலுடைய இதுக்கு புதுசாக உள்ள வந்திருக்கிறாரு. இதை அவருக்கு கீழே 2ஆம் கட்ட தலைவராக இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பேசி ஒரு ஆளை அழைச்சிட்டு பேசி அந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லாத தலைவர்களாக இருக்காங்க. செங்கோட்டையன் இருக்காரா சார்? அங்கே செங்கோட்டையனுக்கு அந்த அதிகாரமே கொடுக்கல. அன்னைக்கு பார்த்தா நம்ம பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா அப்படியும் ஒன்றும் இது பண்ணல. அந்த நாஞ்சில் சமத்து பாருங்க அப்படியே பயன்படுத்தலை. அதாவது பேச மாட்டேங்காரு, அவரெல்லாம் கூட மாட்டாங்க. அவங்களாம் பயன்படுத்த நேரம் இப்போ இதில் விட்டுறணும்ல. நீங்கள் அரசியல்னு வந்தாச்சு, இனிமேல் அவங்களெல்லாம் நேரம் நீங்கள் பை ரோடு அங்கங்கே பொதுக்கூட்டம் அது இதுன்னு நீங்கள் பட்டல. நீங்கள் விஜய் அவர்கள் வந்தால் தான் கூட்டம் நடத்தணுன்றது என்ன இருக்கு? இப்போ நீங்கள் மாவட்டம் ஒரு மாவட்டத்தையும் நீங்கள் அறிவிக்க வேண்டியதானே பொறுப்பாளர் இருக்கிற பொறுப்பாளர் இருக்காங்க. ஆமாம், நாஞ்சில் சம்பத் தலைமையில் ஒரு குழுவை போட்டு ஒரு பேச்சாளர்கள் பயிற்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்திலையும் பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டியதானே நீங்க. அப்பதானே உங்களோட கருத்து போய் மக்கள்கிட்ட சேரும். இல்லைன்னா சேராது உங்களுக்கு. நீங்க கீழே போய் ஒன்று நீங்க ரீச் பண்ணணும். நீங்க பண்ண முடியலன்னா அடுத்த கட்ட தலைவர்களை ரீச் பண்ண விடணும். அவங்கள ஃப்ரீடம் கொடுத்துடணும். சும்மா சில பேர் மட்டும் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சரவா நீ இவரை பேட்டி கொடுக்க வான்னு சொல்றதெல்லாம் அது எந்த விதத்தில் அரசியல்? அது அதனால ஓட்டு வாங்கி வந்துருமா அது? ஓகே. டாக்டர் ராமதாஸ் கடைசியாக ஒரு வழக்கு போட்டிருக்காரு, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த பிரச்சனை முடிந்து அது குறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுத்த பிறகு தேர்தலை நடத்தலாம் என்று கூறி மாமலம் சின்னத்தை நிறுத்தி வைப்பதற்கான ஒரு வழக்கு தள்ளுபடியாகி இருக்கிறது. இப்போது மீண்டும் அது அன்புமணி ராமதாஸ் தரப்புக்கு ஒரு சாதகமாக ஒரு உத்தரவை தேர்தல் உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்போ டாக்டர் ராமதாஸோட நிலை என்ன? அவர் தாவேக்காவும் சேர முடியுமா, அல்லது அதிமுகவில் சேர முடியுமா, திமுகவில் சேர முடியுமா? எது அவருக்கு சாதகமான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த உயர்நீதிமன்ற வழக்கு நான் பத்திரிகையில் தான் படித்தேன். அது உண்மையாலுமே அந்த மாதிரி தேர்தலை எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை தேர்தலை ஒத்திவைன்றது எந்த விதத்தில் இவங்க போனாங்கன்றதே தவறான ஒரு முன்னுதாரணம். அது உண்மையாக இருந்தால்
நான் பத்திரிகையில தான் படித்தேன். உண்மையாலுமே அப்படி சொல்லியிருந்தால் அது வந்து தவறான விஷயம். நீங்க போற விஷயமே, நீங்க முன்னெடுக்கிற விஷயமே தப்பு, தவா போயிடும். அது எப்படி இருந்தாலும் அது அது ஒரு அம்சமா கூட இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாது. அது வந்து இன்னொன்னு என்னன்னா, இது வந்து அன்புமணிக்கு சாதகம் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா டெல்லி ஹைகோர்ட்டும் சரி, இங்க ஏற்கனவே இங்க சென்னை உயர்நீதிமன்றமும் சரி, எல்லாருமே சிவில் கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் இறுதி முடிவுன்றாங்க. அதுதான் நேற்று சொல்லியிருக்காங்க. மறுபடியும் திரும்பவும் அங்கதான் வந்து நிக்கிறாங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து இந்த சிவில் கோர்ட், அதனால சிவில் கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அது வரைக்கும் 2 பேருக்குமான கட்சி யாரோடதுன்றது முடிவே பண்ண முடியாது. அதனால அது வந்து ஒரு பெரிய ஓகே. பொதுவாகவே இந்த உரிமையல் வழக்கு என்பது வந்து இது அதிமுக கட்சியாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலுமே அது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அதில் ஒரு முடிவு ஏற்பட முடியாத சூழ்நிலை வந்து அந்த தேர்தல் ஆணையமோ அல்லது அந்த நிர்வாகிகள் ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இது மகாராஷ்டிராலையும் அதுபோல் அந்த சிவசேனா கட்சிக்கும் இந்த தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் சரத்பவார் கட்சிகளுக்கும் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. இதே போல் உத்தரப்பிரதேசத்தில் அந்த முலாயம் சிங் யாதவ் கட்சி, அந்த சமாஜ்வாதி கட்சிக்கும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அகிலேஷ் யாதவ் மற்றும் அவருடைய சித்தப்பா உள்ளிட்டோருக்கு அந்த கட்சிகளில் பிளவு ஏற்பட்ட போது அது நிர்வாகிகள் முழுமையாக ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த கட்சி பொறுப்பு வந்துருக்கிறது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு அந்த பொறுப்பு அது மாதிரி தான். இபிஎஸ்க்கு இவ்வளோ காலம் இரட்டை இலை சின்னமும் கட்சியும் அவர் கையில் இருக்கிறது. இது ஓபிஎஸ்க்கு அது இல்லாத சூழ்நிலையில் தான் இப்போ இந்த பிரச்சனை இவ்வளவு நாட்கள் அவர் வந்து காத்திருந்து, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அவர் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வராரு, எதிர்த்து ஒன்றுமே பேசுனதில்லை. எதுக்கு அவரை வேணான்னு முடிவு பண்ணாதான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாங்களா யூஸ் பண்ணிட்டு? உங்களுடைய முடிவு வந்து ஒரு முடிவு சடனாக எடுக்கணும். இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ விஜய்க்கு என்ன பெரிய டிராபேக் காணிச்சு பாருங்கள். நல்ல ஒரு 2வது இடம் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார வேண்டிய வாய்ப்பு வந்ததை இந்த பிரேக் பண்றீங்க பாருங்க, நீங்க காலதாமதம் பண்றீங்க பாருங்க. ஒரு காலதாமதம் பண்ணும் பொழுதும் அரசியல்ல பின்னடைவை சந்திச்சுட்டே இருப்பீங்க. நீங்க எந்த முடிவா இருந்தாலும் அந்த முடிவை வந்து நீங்க ஏற்கனவே வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு, அவர் போட்ட வழக்கு. அப்புறம் அந்த உரிமை மீட்பு குழுன்னு வச்சது என்ன, நம்ம இந்த கட்சியை மீட்டெடுப்போன்னு வைக்கிறாங்க. அப்புறம் ஏன் நீங்க போய் எம்பியில் நிக்கிறீங்க? சரி, எம்பியில் நின்னீங்கல்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்க மிகப்பெரிய அளவுல அங்க வேலை பார்த்துருந்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். நல்ல ஓட்டுவாங்க, 3.5 ஓட்டு ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கலாம். அந்த வாய்ப்பை எல்லாம் யாரும் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல அவருக்கு. நானே நிறைய முறை அவர்கிட்ட நேராக பேசியிருக்கிறேன். ஆனால் அது நீங்க வந்து எந்த முடிவு எடுத்தாலும் உடனடியாக எடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். சரி சரி, ஒரு முடிவு நீங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவு வந்து காலதாமதமே பண்ணாதீங்க. ஓகே, தாமதமா எடுக்கிறாரு. காலதாமதம் எடுத்து நீங்க அரசியல்ல காலதாமதம் நீங்க எடுத்தீங்கன்னாவே இப்ப இந்த முடிவே இன்னொரு 10 நாள் கழிச்சு திமுக முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுங்க. இன்னும் எனக்கு அதிகாரப்பூர்வமா நான் படிக்கல. அதிகாரப்பூர்வமா எடுக்கிற முடிவு இன்னும் 10 நாள் கழிச்சு எடுத்தாருன்னு வச்சுங்க, அதுவே அவருக்கு ஆபத்தா போயிடும். லேட் ஆயிரும். ஆமா, நீங்க முன்னாடியே போய் உங்களுக்கான எனக்கு எந்த தொகுதி தரீங்க, இல்ல நான் வெற்றி பெற்றா நான் முதலமைச்சராக இருந்திருக்கேன், நான் வெற்றி பெற்றா எனக்கு ஒரு சபாநாயகர் பதவி தருவீங்களா அப்படின்லாம் நீங்க பேசுறதுக்கான கால தாமதம் வந்து நீங்க முன்னாடியே அதை இப்போ நீங்க குரூப்பா இருந்தாங்க, அந்த குரூப்போட சேர்ந்து போய் பேசி நாங்க வரங்க, எங்களுடைய இதை வந்து ஆதரவு வந்து உங்களுக்கு நாங்க தரோம், எங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க இப்போ வைத்திலிங்க எப்படி கரெக்டான நேரத்தில் உள்ள வந்தார் பாருங்க. ஆமா, அவ்வளோ கேட்டு நானே அவருடைய ரிலேட்டிவ்கிட்ட சொல்லி சொன்னேன் அவர்கிட்ட, இமிடியேட்லி அந்த முடிவு எடுத்து முதல்ல திமுக போய் சேர சொல்லுங்க அவரை. நானே அவருடைய உறவினர்கிட்ட சொல்லி அதை காலதாமதம் படுத்தாதீங்க, ஒரு காலதாமதம் நீங்கள் படுத்தும் போதும் அது உங்களுக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்தும். ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். அப்ப நீங்க இந்த முடிவு எடுத்தவங்க எல்லாரையுமே கொண்டுட்டு போய் ஒரே டைம்ல முடிவு எடுத்துடலாம்ல. ஓகே சார், கடைசி நேரத்தில் கடைசி சட்டமன்றத்தில் அந்த முடிவு எடுக்கணும், உடனடியாக எடுக்கணும். இப்போ நம்ம ஆஞ்சல் குழப்பம் வந்திருக்கிறார் ஓபிஎஸ் ஆதரவாளர், அவரை நம்ம வந்து கேட்கலாம். சார், இந்த முடிவு எடுப்பதில் வந்து ரொம்ப காலதாமதமாக இருக்கிறாங்க விமர்சனம் தொடர்ந்து ஓபிஎஸ்கிட்ட இருக்குது. ஓபிஎஸ் மேலே அந்த விமர்சனம் இருக்குது. இப்போ நம்ம திருவாரூர் காந்தி சார் அதை சொன்னார், சரியான நேரத்தில் சரியான முடிவு, 24 மணி நேரம் என்பது அரசியலில் வந்து அது வந்து பல ஆண்டுகளுக்கு சமம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு அந்த ஓ பன்னீர்செல்வத்தோட அந்த திமுக ஆதரவு நிலைப்பாடு பற்றி நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? முடிவு எடுக்கிறதுக்குன்னா ஒரு லெட்டர் பேர்டு கட்சி வச்சு நடத்தலை, நல்லா புரிஞ்சிருங்க. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் கட்சி, ஒரு 50 ஆண்டு காலம் இயக்கத்தை நடத்திட்டு வந்து அதில் 3 முறை முதல்வராக இருந்தவர்,
முதல்வர் அந்த கழக ஒருங்கிணைப்பாளராக அந்த கட்சியை வழி நடத்தக்கூடிய இடத்துல இருந்தவர். பல வழக்குகளை சந்திச்சிருக்காரு, பல வழக்குகளை போட்டிருக்காரு. கூடால இருக்கிறவங்கெல்லாம் துரோக செயலிலே கூடால இருக்கிறாங்க, தன்னுடைய சுயநலத்துக்காகவே அரசியலில் இருக்கிறாங்க. அவங்கள நம்பி அவர் எப்படி எந்த பாதையில் போறதுக்குன்னு தெரியாத சூழ்நிலை. நீங்க ஒரு காலகட்டத்தை எடுத்தீங்கன்னா 5 பேர் கொண்ட வழிகாட்டு குழு போட்டார். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேணுங்கும் போது கூட இவர் வந்து அதை பார்க்கலாங்க பண்ணலான்னு சொல்லும்போது கேட்காம இங்க ஒரு 5 பேரை போட்டார். இந்த 5 பேருமே ஒழுங்கான முறையில் அவருக்கு கூடால இருந்திருந்தால் சரியா பயன்படுத்திடலாம். அதுல இருந்த மாணிக்கம் ஓடிவிட்டாரு, ஜெயஸ்ரீ பிரபாரு பேச மாட்டாரு, நல்லா புரிஞ்சிருங்க. அடுத்தது கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் பேச மாட்டாரு. அடுத்தது மோகன் ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் பேச மாட்டாரு. அப்புறம் நீங்க இந்த 5 பேரை நம்பி எப்படி நீங்க களத்துல அவரு வழிகாட்டு குழுன்னு போடுறதே அதுதான். அவங்க 6 பேரை போடுறாங்க, இவர் 5 பேரை போடுறாரு. இந்த 5 பேருமே ஒழுங்கான முறையில தனது வேலையை செஞ்சிருந்தால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த நெருக்கம் வந்திருக்காது. சும்மா அண்ணன் கூடால போய் உட்கார்ந்துக்கிட்டு நானும் இருக்கேன் அண்ணன் கூடால இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க சுயநலத்தை பார்த்துட்டு ஒதுக்கிருந்தாங்க. இப்ப அடுத்தது 2வது தர்மயுத்த வந்தார். வைத்திலிங்கம் என்ன பண்றாரு, நம்ம சசிகலா அம்மா எல்லாத்தையும் இணைக்கணும், தினகரன் எல்லாம் இணைக்கணும். பிள்ளையார் சொல்லி போட்டது அவர் தானே. இப்ப அண்ணன் போய் அவரை பார்த்தாரு, போய் சேர்ந்துருக்கன்னு சொன்னாருலாங்கிற. அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை என்னது, அதனால தானே 2வது தர்மயுத்தமே தொடங்குச்சு. அப்போ அந்த தர்மயுத்தத்தை முடிச்சு வைக்கிறது வரைக்கும் அவரு கூட நிக்கணும்ல, நீங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும்ல. அவர் இப்போ சொல்றாரு என்டிஏல போய் கேட்டது, மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்க அண்ணனும் தான் நீங்க வந்து ராமநாதபுரத்தில் நில்லுங்கன்னு சொன்னது. அண்ணன் பண்டூர்டியார் அவங்க யாருங்க இந்த மாதிரி தப்பை செய்ய சொன்னீங்க, யாருங்க ஒரு ஓபிஎஸ் கொண்டு போய் படுகொலியில் தள்ளுனீங்கன்னு சொல்லி அன்னைக்கு சத்தம் போட்டார். நல்லா புரியுது. நானே அன்னைக்கு தந்தி டிவில இருந்து வரும்போது ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்கு சார் யாருங்க பண்டூட்டி ராமச்சந்திரன் ஒரு புதிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு? அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அண்ணன் வந்து என்டிஏ பக்கத்துல போறாரா, இல்ல எந்த திமுக கூட கூட்டணி வைக்கிறாரா, இல்ல என்டிஏ கூட கூட்டணி வைக்கிறாரா ஆங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்காரு. அந்த 2 ஆப்ஷன் அவர் வாய்ப்பு இருக்கா சார் என்டிஏ போறதுக்கு? இல்ல ஒரு நான் எடுக்கிறதுனால சொல்றேன், ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம என்டிஏ விட்டு வெளியில வந்த பிறகு அமித்ஷா கூப்பிட்டாருன்னு போய் சந்திச்சாரு, பேசினாரு. இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து இந்த 2 இடத்துக்குமே அவர் போக முடியாத ஆள். ஒருவேளை அண்ணன் போனாலும் அவரு அந்த இடம் 2 இடமும் அவருக்கு விருப்பம் இல்லாத இடம். அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, எம்ஜிஆர் அண்ணா திமுகன்னு நம்ம திருநாகரசன் வச்சிருந்த அந்த இயக்கத்தை திரும்பி இதுல கொண்டு வந்து அவர் பண்றாரு. அது அவர் 90 வயசுல அவர் செய்யறது, அவர் ஒரு எம்ஜிஆர் மீது இருக்கிற ஒரு பற்றுதல் அவர் செய்யறாரு. அவர் என்ன நான் கட்சியில நிக்க போறது இல்ல அதனால நம்ம அவர் பெரியவர், அவரை போய் நம்ம விமர்சிக்கிற அளவுக்கு எனக்கு வயதும் இல்லை, அனுபவம் இல்லை. அவர் ஐநா சபை வரைக்கும் தலைவராக இருந்து புரட்சி தலைவர் அழகு பார்த்தவர். அது அவருடைய இது. அதேதான் அண்ணன் சொன்னார். இப்ப ஒருத்தர் முந்தா நாள் பேசிட்டு இருக்கும்போது கூட யாரோ பண்டூர்டியார் அண்ணனை பத்தி ஏதோ சொன்ன உடனே அத்தியாயம் முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. அது அவரோட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு சென்ற அத்தியாயம் தான் நான் முடித்து விட்டேன், அடுத்த அத்தியாயத்தை தொடங்கி விட்டேங்கிறது தான் கருத்து. 2வது கூட நான் ஓபிஎஸ் விட்டு விலகலங்கன்னு கூட அவர் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. அதை யாரோ தவறுதலாக புரிதல் பண்ண கூட உடனே சொன்னாரு, அவரை பத்தி பேசுறதுக்கு உங்க வயசு என்னங்க, அனுபவம் என்னங்கன்னு அந்த இடத்துல அவர் கண்டிச்சார். ஒரு மாவட்ட செயலாளர் கண்டிச்சார், அவரை பத்தி பேசாதீங்க கூட கண்டிச்சார். அண்ணன் அந்த மதிப்பு மரியாதை அனுபவம் அணுகுமுறைகள் யாரையும் ஒரு துன்புறுத்தி கூட பேசக்கூடிய மனிதர் அல்ல. அதனாலதான் அவரோட நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ என்ன 1ஆம் தேதி இப்போ திரும்பி பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்ல போயிடுவாரா இல்லைன்னா திமுக வர போறாரா? உங்களோட கணிப்பு எப்படி இருக்கு? இல்லை, எங்களுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கிடையாதுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதுல இருந்து அவர் சொல்லிட்டே இருக்கீங்க என்டிஏ போக வேண்டாம்னு தான் சொல்றீங்க. இல்ல அவரு லாஸ்ட் சான்ஸ் கூட சொல்லிட்டாருங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப அண்ணன் சொன்னது மாதிரி ஒரு நிறுவனர் இருக்கிறாரு, உயிரோடையே இருக்கிறார், ஐயா ராமதாஸ் அவர் தான் இந்த கட்சியை வளர்த்தார், இந்த கட்சிக்காக பாடுபட்டார். நம்ம எத்தனையோ போராட்டங்களா, எத்தனை மரங்களை வெட்டி நட்டு உடைச்சு போட்டு அந்த காலத்துல ஒரு போராட்டத்தை பண்ணுனதெல்லாம் நம்ம கண்கூடால பார்த்துருக்கோம். வட மாவட்டங்கள்ல எல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். மக்களுக்காக அவர் எவ்வளவு பாடுபட்டாருன்னு தெரியும். இன்னைக்கு அவங்களோட சொந்த பையன் தான் பிரச்சனை அவங்க அந்த கட்சியில இயக்கத்துல. ஆனா அவரே இல்லைன்னு சொல்றாங்க, அவருக்கே மாம்பழம் இல்லைங்கிறாங்க. பாஜக நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாங்கிறது அதுவே முதல்ல ஒரு ஒரு பெரிய பிம்பமா பாஜக. நீங்க ஒண்ணுச்சு வைக்கணும்னா என்ன பண்ண, சின்னத்தை முடக்கிருங்க. அதுதான் நாங்க கேட்கிறோம். இங்க கட்சி பிளவுபட்டு இருக்கிறோம், கீழாமை நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கு, 3-4 பிரிவா இருக்கிறோம்.
அப்போ இதே 89 தேர்தலில் ஜார்ஜேன்னு பிரிஞ்சிருக்கும் போது இதே காரணம் காட்டி வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் நாங்க வந்து முடக்கிறோம் இருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டாவது ஆர்கே நகர்ல இரட்டை மின் வழக்கு தொப்பிக்கும் எதனால நீங்க வந்து அந்த சின்னத்தை முடக்குனீங்கிறது ஒரு நீதிமன்ற ஒரு இது இருக்குல்ல, தீர்ப்பு இருக்குல்ல, அந்த தீர்ப்பு பிரகாரம் நீங்க என்ன செய்யுங்க. நீங்க ஓபிஎஸ் போக மாட்டேங்காப்லையே, அதான பிரச்சனை. எங்க போக மாட்டேங்காங்க? ரெட்டையிலேயே முடக்கணும்னு ஓபிஎஸ் வழக்கு போடுறாரு. அவர் வாயால முடக்கணும்னு சொல்ல மாட்டார்லங்க, எனக்கு வேணும்னு தான் கேட்பார். நான் என்ன கேட்கிறேன், ஒருங்கிணைப்பாளராக நேற்று வரை நடந்து முடிந்த சட்டமன்ற தொடருக்கு ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவர் அவரு. ஆமா, அந்த மரியாதை நிமித்தமா அண்ணா புகழேந்தி என்ன சொல்றாருன்னா, இவர் ஒரு 10 கேண்டிடேட்டை நிப்பாட்டி பிஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் அந்த வழக்கே செல்லும். அது பண்ண மாட்டேங்கிறாரு போல்டா அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். எம்பி தேர்தல்ல சூழ்நிலை சொல்ல வரங்க, அந்த பாஜகன்னு ஒரு கபகலகிற கட்சி ஒண்ணு இருக்கு பாத்தீங்க, அடுத்தவன் முதுகுல ஏறியே பழக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்துல வராங்களா அந்த பாஜக. அந்த பாஜக வந்து தமிழ்நாட்டுல கால் ஊன்றதுக்கு வெக்கம், சூடு, சொர்ணம், மானம் தான் கையில ஒண்ணுமே இல்லாம அடுத்தவன் முதுகுல ஏறணுங்கிறதுக்காக அதிமுக மேல ஏறுதுங்க. அதுதான் உண்மை. இது தெரியாது. அதாவது டிடிவி தினகரன் தூக்கல தொங்க 420ங்கிறாரு, அவருடைய ஆளு தற்குறி சொல்றாரு. இதெல்லாம் தொடச்சிக்கிட்டு பாஜக திருப்பி கூட்டிட்டு வந்து என்டிஏக்குள்ள வச்சு பண்றாங்கன்னா, இப்படி ஒரு அவமானப்பட்ட பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவையா? இவங்களா ஊழல் இல்லாத அரசாங்கத்தை நிர்வாகத்த போறாங்க. இந்த பாஜக பக்கா ஊழலோட கட்சி தாங்க பாஜகங்கிறது. ஒரு கட்சியை அபகரிக்கும் போதே தெரியலையா? நீங்க இன்னைக்கு நாளைக்கு ரெட்டை எலெக்ஷன் 23ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போறீங்க. எதுக்காக கொண்டு போறீங்க? வழக்கு இருக்கு. சின்னத்தை முடக்கிறேன்னு சொல்லுங்க, எல்லாரும் என்டிஏ கூட்டணி கீழே வாங்க. எடப்பாடி பழனிசாமியை கூட்டிட்டு வந்து 2026 கிடையாது, 29 கிடையாது, பாஜக சிறுபான்மையினர் கட்சிக்கு எதிரான கட்சின்னு பேசுற எடப்பாடி பழனிசாமியை கூட்டிட்டு வந்து ஒரே நாள் ஐடிசியில உட்கார்ந்து இருந்தீங்களே, அவர் வீட்டுல போய் விருந்து சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மோடி வரக்கூடாதுன்னு அவர் வேலை பார்த்தாரு, மோடி வரக்கூடாதுன்னு அதே எடப்பாடி முதல்வர் ஆகுறதுக்கு மானங்கட்ட பாஜக வருது. அப்ப இது மானங்கட்ட பாஜக தானே? உண்மையான பாஜகவா? சரி, பாஜக பத்தி விமர்சிக்கிறீங்க. கட்சிக்கு நீங்க இன்னைக்கு கேக்குறீங்க திமுக, நாங்க களத்துல நாங்க வந்து திமுகவோட போராடக்கு தயார். ஆனா உங்களை மாதிரி துரோகிகளை அழிக்கணும்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால திமுக தான் போனோம். எதிரியோட நாங்க கை கொடுக்கிறதுக்கு தலைவரே ஒரு படத்துல மதுரைவிட்டு சுந்தரபாண்டியன்ல சொல்லியிருப்பாரு, நீங்க கேட்டு பாருங்க. அவரோட படத்திலேயே அந்த வசனம் வரும். இப்போ ஓபிஎஸ் கரெக்ட் தாங்கிறீங்க. இப்போ அவர் எடுக்கிற முடிவு எதா இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் அவரோட பயணிக்கிறவன். நான் 10 ஆண்டு காலமா அவரோட பயணிச்சுட்டு இருக்கேன். இந்த முதல் தர்ம யுத்தத்துல பிப்ரவரி 7ஆம் தேதியில வந்து அண்ணன் கூடாலே பயணிச்சவன். இன்னைக்கு நீங்க அங்க இருக்கிற ஒரு சில ஆட்கள்லயே நான் அவரோட பயணிச்ச ஆளா இருப்பேன். நல்ல புரிஞ்சு நான் 1-2 பேர் மறுக்கல, நான் அவர் கூட பயணிக்கிறேன், அவரோட தான் நடந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு அந்த திமுக ஆதரவால கொஞ்சம் வருத்தம் இருக்க மாதிரி தெரியுது கொஞ்சம். ஆனா எல்லாம் நான் வந்து தவறு சொல்லலனே, அது எல்லாருக்குமே இருக்கும், இல்லாம இருக்கும். இப்போ வைத்திலிங்கனம் போறாரு சொன்னா அவர் வந்து அம்மாவால காட்டப்பட்ட ரெட்டையிலே நின்னவர். உள்ளுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கும். அந்த தலைவர் படங்கள் எல்லாம் மாற்றும் போது ஒரு குன்னூர் ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி, இப்ப நான் இதயத்துல எம்ஜிஆர் வச்சுதான் இருக்கேன், என் கார்ல எம்ஜிஆர் தான் இருப்பாரு, ஃபர்ஸ்ட் இருக்கிறதே எம்ஜிஆர் தான் இருப்பாரு. நான் எம்ஜிஆர் ரசிகனா இருந்து எம்ஜிஆர் 82ல இருந்து வட்ட பிரதிநிதியா உள்ள வந்தவன். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு அமைப்பு செயலாளர் வரைக்கும் அந்த கட்சியில பயணிச்சிருக்கேன். நாளைக்கு அண்ணன் என்ன முடிவு எடுக்காரோ அந்த இடத்துக்கு நான் போகும்போது இந்த 45 ஆண்டு கால கர்ணனோட கவச குண்டலத்தை அறுத்து எறிஞ்சு நாங்க போட்டுட்டு தான் பயணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளோம். ஏன்னா அண்ணன் போறாரு, அதனால நாங்க போக வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்போது நாங்க விசுவாசமா இருக்கிறார்கள், உழைக்கிறார்கள். நீங்க பாருங்க, சேகர் பாபு எடுத்துருங்க, செந்தில் பாலாஜி எடுத்துருங்க, இருக்கிற இடத்துல விசுவாசமா இருக்கிறவங்க. அதனால எங்களுடைய 45 ஆண்டு கால 50 ஆண்டு கால பயணத்தை நாங்க முறிச்சுக்கிட்டு தான் நாங்க சில விஷயங்களுக்கு கட்டாயத்துக்குள்ள இறங்க வேண்டிய வருது. அது அண்ணன் என்ன செய்ய போறாரு, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன எங்களை போன்றவங்களுக்கு ஆதரவு கரம் எப்படி நீட்ட போறாரு, எல்லாத்துக்கும் ஒரு தாயுள்ளத்தோடு அவர் செய்யறதை பொறுத்து எடுக்கிற முடிவு வெற்றி பாதையில செல்வோம். ஓகே, திருவாரூர் காந்தி சார், இப்போ நம்ம நாஞ்சில் கோலப்பன் அவருடைய ஆதங்கம் மற்றும் அவருடைய உணர்வுகளை வந்து முழுமையாக அவர் வந்து வெளிப்படுத்திட்டார். அவர் வந்து நான் என்னன்னாலும் ஓபிஎஸ் வந்து எடுக்கிற முடிவுக்கு வந்து நாங்கள் வந்து கட்டுப்படுவோம்னு. ஆனால் அவருடைய இந்த முடிவுக்கு காரணம் வந்து இபிஎஸ், டிடிவி ஆகியோருடைய முடிவும், ஓபிஎஸ் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ஒட்டுமொத்தமாக அவருக்கு அந்த
அவரோட எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் அவரை துண்டித்ததும் தான் அவர் இந்த நிலைக்கு எடுப்பதற்கு நீங்கள் தாமதம் சொன்னீங்களா, ரொம்ப தாமதம் எடுக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். இதுவரை அவர் வெயிட் பண்ணி பார்த்தார், பல முறை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அப்போ அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கு கூட பல்வேறு நிபந்தனைகளை இந்த அமித்ஷாவோட போய் பேசியிருக்காரு. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட பிறகு திறந்திருக்கக்கூடிய ஒரே கதவு திமுக கதவு தான் என்பதால் வேறு வழியின்றி நேற்று பேரவை கூட்டத்தின் கடைசி நாள் அன்று அந்த சந்திப்பு, அந்த பாராட்டி அப்படி பேசியிருக்கதா பொதுவாக பார்க்கும்போது தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டதால் அவருக்கு ஒரு வழி இல்லாமல் அங்கே போகிறாரா? இல்லை, அவருக்கு அரசியலில் வந்து இது ஒரு நல்ல விஷயம் அது. ஏன்னா தொடர் புறக்கணிப்புக்கு பிறகு இப்போ ஒரு முடிவு எடுக்கும் போது அவருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான முடிவாக இருக்கும் அந்த முடிவு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய அவர் மீது ஒரு பெரிய அனுதாபம் இப்போ ஏற்பட்டிருக்கு. அனுதாபம் இருக்கு, உண்மைதான், சிம்பத்தி இருக்கு. ஏன் ஏற்பட்டிருக்குன்னா, இது மாதிரி ஒரு முதலமைச்சராக 3 முறை இருந்த ஒரு நபரை ஒரு சாதாரண நபர் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்தே ஓபிஎஸ்ஸிடம் கையை கட்டிக்கிட்டு நின்ன இபிஎஸ் அவர்கள், எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயமா போகும்போது கூட எனக்கெல்லாம் கிடையாது, அம்மா அவங்களுக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்ன வரலாறுகள் உண்டு. நானே நேரடியாக பார்த்த விஷயத்தை சொல்கிறேன். அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும், அவருக்கு கீழே பணியாற்றியவர் தான் இவர். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இன்னைக்கு கௌரவ பிரச்சனைன்னு சொல்கிறாருல்ல, இந்த எப்போ வந்து அண்ணன் சொன்னது போல் எப்போ நீங்கள் தர்ம யுத்தத்தை பண்ணுறாரு அதுக்கு பிறகு தான் நீங்கள் முதலமைச்சராக வரீங்க. அவர் தர்ம யுத்தம் பண்ண பிறகு தான் நீங்கள் முதலமைச்சராக வரீங்க. ஆமாம். அப்போ உங்களுக்கு ஓபிஎஸ் வந்து பிடிக்காம போனார். அப்போ எந்த மனநிலைமையில மறுபடியும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அவர் கையெழுத்து போடணும், நீங்களும் கையெழுத்து போட்டாதான் செல்லுன்றதை கொண்டு வரும்போது ஒத்துக்கிட்டீங்களா? அன்னைக்கு இருந்து அன்னைக்குல உங்களுக்கு கௌரவம் இருந்திருக்கணும். சரி, நீங்க தர்ம யுத்தம் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து உங்களுக்கு கீழே நான் கையெழுத்து போடுறதா அப்படின்னு உங்களுக்கு நீங்க பெரிய அப்பவே முதல்ல 3 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கோம், 4 வருஷம் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க உண்மையான ஒரு இப்போ பேசுறாருல புரட்சி தமிழர்னு வேற கொடுத்துருக்காங்க பட்டம்லாம், அதுக்கு வந்து சொல்லலாம். நம்ம அன்னைக்கு அந்த புரட்சி தலைவர் இதுன்ற பட்டம் வந்து எங்க போனுச்சு உனக்கு அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அன்றைக்கு ஒத்துக்கொண்ட, அன்றைக்கு உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களிடம் இருந்த எம்எல்ஏக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டார்கள். அப்ப அவர்களை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இப்போ இன்றைக்கு வந்து தேர்தலில் வந்து நான் உங்கள்ட்ட சென்ற முறையே சொல்லியிருக்கேன், 2 தேர்தலா பாத்தீங்கன்னா தமிழகத்தில் நடந்த 2 சட்டமன்ற தேர்தலும் 2 லட்சத்திலிருந்து 3.5 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் தமிழ்நாடு முழுவதும். ஒரு டிஃபரன்ஸ் 2க்கு உரிமை இருக்கு. நீங்க 500 ஓட்டு 1000 ஓட்டு பலனா பாதிப்பா என்ன நினைக்கிறீங்க? அதனால அந்த மாதிரி ஒரு இந்த ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு சென்றால் இந்த தென் மாவட்டத்தில் எனக்கு தெரிந்து டெல்டா மாவட்டங்கள்ல ஒண்ணு இருக்காதா? அதுதான் வைத்திலிங்கம் வந்துட்டாரா? சரி, அந்த இடத்த அவர் ஃபுல் பண்ணிட்டாரு. சரி, தென் மாவட்டங்களில் அதிமுக வந்து மிக வலிமையா இருந்த காலங்கள், எம்ஜிஆர் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து தென் மாவட்டம் தான் கை கொடுக்கும். நீங்க மதுரைக்கு அந்தாண்ட பாத்தீங்கன்னா அதிமுக வீழ்த்தவே முடியாது. அப்படி இருந்த அதிமுகவை இந்த ஓபிஎஸ் என்ற 3 எழுத்து திமுகவிடம் சென்றால் மிகப்பெரிய தோல்வியை அதிமுக அங்க சந்திக்கும். தென் மாவட்டத்தில் சொல்றேன்னா இதுல பாருங்க, இப்ப அதிமுக 2 விஷயத்துல பெரிய பேடன் இருக்கு. ஒரு பக்கம் இந்த ஓபிஎஸ் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தால் தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்தோர் சமுதாய ஓட்டு முழுவதும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% ஓட்டை அவருடைய அணிக்கு தான் போகும். அது அதிமுகவுக்கு வருகின்ற ஓட்டு வங்கி எப்பயுமே கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி காலத்திலிருந்து அந்த ஓட்டு வங்கி அப்படியே இருக்குது. இப்போ அவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவரை இவர் இது மாதிரி ஒரு முதலமைச்சரா 3 முறை முதலமைச்சரா இருந்தவரை ஒரு கட்சியில உறுப்பினராக சேர்த்துக்கன்னு சொல்றாரு ஓபிஎஸ். நீங்க கடைசி பேட்டியை பாத்தீங்கன்னா, நான் எந்த பதவியும் கேட்கலங்க, என்னை கட்சியில உறுப்பினரா சேர்த்துங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதற்கே முன்வரவில்லை என்றால் அப்ப எங்க சமுதாயத்தால் நீங்கள் வெற்றி பெற்று உங்களை முதலமைச்சர் ஆக்கினாங்க. நீ என்ன முதலமைச்சர் வேட்பாளர், என்ன வேட்பாளர் முதலமைச்சரானாரு? எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை உருவாக்கினார்கள், முதலமைச்சராக செய்தார்கள், உருவாக்கல நியமனம் செய்தார்கள். அப்படியாப்பட்டவர்களுக்கு நீங்க செய்கின்ற அநீதி அப்படின்ற இது வந்து ஒரு பெரிய வேவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கு. சம்பந்தமே இல்லாம எங்க போய் நின்னாரு எம்பிக்கு? ஆமா, அங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறாரு? 3 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. இவருக்கும் அங்கே ஏதாவது சம்பந்தம் உண்டா? இல்ல, 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. இது நான் என்ன சொல்றேன்னா, இது கடந்த 2021 தேர்தலில்
டிடிவி தினகரனுக்கு அந்த அமமுகக்கு அது ஒரு கணிசமான ஓட்டு விழுந்தது சார். கடையனூர் தொகுதியில் 30,000 ஓட்டு இருங்க இங்க விழுந்து. அது இப்போ ஓபிஎஸ்க்கு விழுந்து நினைக்கிறீங்க? நான் சொல்றது வந்து யார் மீது அனுதாபம் வருகிறதோ அவர்களுக்கு தான் அந்த ஓட்டு செல்லும். ஓ சரி சரி. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப இல்ல போன 24ஆம் தேதி யார் கட்சி ஆரம்பிக்கிறா? ஒரு செய்தி சசிகலா செய்திகள் சசிகலா கட்சி ஆரம்பிக்க போதா சொல்றாங்க. புரியுதா இல்லையா? அப்ப நீங்க வந்து தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு இருந்த ஓட்டு எப்படி ஸ்பிரிட் ஆகுது பாருங்க. அப்ப அது யாருக்கு பெரிய ஓபிஎஸ்க்கு பாதி சசிகலாக்கு பாதி பிரியுமா? பெரிய இவர் கொஞ்சோண்டு எடுத்துருவாரு. எடுத்துட்டா இன்னும் அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு வங்கியே தென் மாவட்டத்தில் இருக்காங்க. அங்க உங்களோட ஓட்டு வங்கி காலி. ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க. மாறி மாறி ஓட்டு போடுவாங்களா? ஒரே சமூகத்துல 3 பேர் 3 விதமா நிக்கிறாங்க சார். டிடிவி இங்க நிக்கிறாரு, ஓபிஎஸ் தனியா திமுக ஆதரவு, சசிகலா தனி கட்சி. நீங்க வந்து ஒரு சமூக ஓட்டு 3ஆ பிரிஞ்சிருமா சார்? அதுதான் சார், 3ஆ பிரியும் போது அதிமுகவுக்கு மிகப்பெரிய 500 ஓட்டு 1000 ஓட்டு 2000 ஓட்டுல எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இது அதிமுக பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். வெற்றி வாய்ப்பு அதே மாதிரி திமுக ஜெயிச்சதும் அந்த மாதிரி வெற்றி பார்டர் தானே. அப்ப ஒரு 1000 ஓட்டு சட்டமன்ற தொகுதியில இந்த தேர்தலில் மிகப்பெரிய இதா இருக்கும். ஸ்ட்ராட்டஜி ஓட்டை நீங்க என்ன பாருங்க, நம்ம ரிசல்ட் வந்த பிறகு பேச போறோம். ஸ்ட்ராட்டஜி ஓட்டே ஒரு 5 லட்சத்துக்குள்ளதான் இருக்கும் அதிகபட்சம். 3 இருந்து 5 லட்சம்குள்ளதான் முதலமைச்சர் வேட்பாளருக்கும் அதுக்கு அடுத்த வர்ற எதிர்கட்சி தலைவருக்கு உள்ள ஓட்டு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துக்குள்ளதான் இருக்கும். இப்ப தென் மாவட்டத்தை சொல்லிட்டேன், சுத்தமா அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு. வட மாவட்டத்தை எடுத்துக்கங்க. வட மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது, ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது, பாமக ஒன்றாக இருக்கும் பொழுது, தேர்தலை சந்திக்கும் போதே பாமக வெறும் 4 தொகுதியில ஜெயிச்சு, 5 தொகுதியில தான் ஜெயிச்சு. 5 தொகுதியில தான் ஜெயிச்சு. நான் சொல்வது வலுவாக இருக்கும் பொழுது. இப்பொழுது அதிமுக 3ஆக உடைகின்ற வாய்ப்பு பிரகாசமாக வந்து விட்டது. பாமக இரண்டாக உடைந்த பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. அதனால வட மாவட்டம் தேமுதிக இணைஞ்சிருக்குங்க. கூடுதலா தேமுதிக வந்து ஒரு பெரிய ஓட்டு வங்கி உள்ள அவர் ஃபர்ஸ்ட் நிக்கும் போது 10% ஓட்டு ரீச் பண்ணாங்க. ஆனா குறைஞ்ச பிறகு குறையிறது வந்து நீங்க ஒரு கட்சியோட ஒரு கட்சி சேருது பாத்தீங்களா, அப்ப கூடும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு வங்கி இருக்குல்ல, நீங்க வந்து முரணான கட்சியோட போய் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களோட வாக்கு வங்கி அடிபட்டு போயிடும். முரண்பாடு உள்ள கூட்டணி நீங்க உருவாக்குனீங்கன்னா உங்களோட வாக்கு வங்கி குறைஞ்சிரும். அதே முரண்பாடு இல்லாத கட்சியோட நீங்க போய் கூட்டணி வச்சிட்டீங்கன்னா, இப்ப திமுக பத்தி சொல்றாங்கல்ல, திமுக அவங்க தாய் கழகம் தானே. புரட்சி தலைவர் முத எந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சாரு? உதயசூரன் சின்னத்துல தானே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றாரு. அதனால அவங்க தாய் கழகம் ஒரே வரி, அவ்வளவுதான். அவங்க தாய் கழகத்துக்கு இந்த கழகம் சரியில்லை என்றதால தாய் கழகத்துல போய் புரட்சி தலைவர் வெற்றி பெற்ற அதே உதயசூரியன் சின்னத்துல வெற்றி பெறலாம்னு ஓபிஎஸ் நினைக்கலாம்ல. ஓகே, அது ஒண்ணும் தப்பு இல்லை. அதிமுக வந்து இங்க என்னன்னா, தென் மாவட்டங்களையும் இப்ப ஒண்ணும் கிடையாது. வட மாவட்டம்ல டாக்டர் ஐயா அவர்கள் எனக்கு பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை அதிமுக ஏற்படுத்தி விட்டது, என்னை கூப்பிடாமல் அந்த அவர்களை கூப்பிட்டு நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்கள்னு சொல்லி ஒரு 2 பேட்டி கொடுத்தாருன்னா போதும், நீங்க வட மாவட்டத்துல ஓட்டே வாங்க முடியாது அதிமுக. அப்போ அவருக்கு இருக்கிற அடுத்த பெரிய இது வந்து கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலத்தில் எனக்கு தெரிந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வாக்கு இவருக்காக மனமுருந்து கேட்டால் ஒழிய அதிமுக ஒரு இடத்துலயும் வெற்றி பெற முடியாது இந்த முறை கொங்கு மண்டலத்தில். ஆமா, அவர் வந்து நேரடியாக நின்று நான் மனதார அவரை நிக்கிறேன்னு சொன்னால்தான். அவர் வரவில்லை என்றால், அவர் அமைதியாக இருந்தாவே ஒரு இடத்தில் கூட இரட்டையில இதுல வெற்றி பெற முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து. அதனால மிகப்பெரிய அளவில் அதிமுக இந்த தேர்தலில் தோல்வியை சந்தி பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகே, நிறைவு கருத்து நாஞ்சில் கோலப்படுத்தார். உங்களோட நிறைவு கருத்தா சொல்லுங்க. ஓபிஎஸோட முடிவால் அதிமுகவுக்கு அது பலனை ஏற்படுத்துமா பாதிப்பை ஏற்படுத்துமாங்கிறதுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் எனக்கு என்னன்னா, ஒரு சமூக ஓட்டே ஒரு 3ஆ பிரியும் போது அது அதிமுக கூட பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. இன்னைக்கு இருக்கிறது ஒரிஜினல் அதிமுக இல்ல, முதல்ல டூப்ளிகேட். அது வந்து அமித்ஷா அதிமுக. அமித்ஷா கீழே இருக்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள என்டிஏ கீழே இருக்கிற ஒரு, நீங்களே பாருங்களாம், இவர் வந்து ரெட்டை இன்ஜின் சொல்றாரு. இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய மேடையில் உட்காந்துட்டு மோடி ரெட்டை இன்ஜின் சொல்லிக்கிட்டு அந்த ஃப்ளைட்ல ஏறதுக்கு முன்னாடி கூட்டணி கலைக்கப்படுகிறதுன்னு போயிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பழைய முன்னாடி வந்திருக்க ஜனாதிபதி எல்லாம் பக்கத்தில் நிற்கும் போது அப்படியே கொடுத்துட்டே இருக்கும்போது திமுக காரங்க வரும்போது அப்படியே டக்குன்னு தூக்கிட்டு திரும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பயந்த கூட்டங்கள் இவங்க. நான் அப்படி சொல்லக்கூடாது,
எடப்பாடிக்கு பயந்த மோடி அமித்ஷா மாத்திக்கிடணும். ஏன்னா எடப்பாடிக்கு தான் பயந்துருக்காங்க. அமித்ஷாவும் சரி மோடியும் சரி எடப்பாடிக்கு தான் பயந்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சொன்னார், தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது உண்மை. ஏன்னா அதை வந்து திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வியூகம் அமைக்கிறார். நீங்கள் போய் ஒரு மன்னனை உள்ளே கொண்டு வந்துட்டேன்னு பயங்கர பிரபல்யம் பண்ணீங்க. இங்கே அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அழகா வியூகம் அமைச்சு ஒரு மன்னாதி மன்னனே உள்ள கொண்டு வர்றாரு. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க, மன்னாதி மன்னன்னா அவர் முதலமைச்சரா இருந்தவரே தட்டி தூக்கிட்டு வர்றார். அப்போ கட்சி எங்க இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு மட்டும் உட்பட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அல்ல. காலையில நான் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் எங்க அண்ணாச்சி காலையில கூப்பிட்டு சொல்றாரு, ஓபிஎஸ் நல்ல முடிவெடுத்திருக்காரு, அவர் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு தாய் உள்ளத்தோடு, அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பெரும்பான்மை நல்ல நடக்கிறாரு, எல்லாத்தையும் வந்து அரவணைச்சு செல்ற இடத்துல இருக்கிறாரு. அதனால எப்படி புரட்சி தலைவர் அம்மா கடைசியில எல்லாத்தையும் அரவணைச்சு எடுத்து அப்படி கொண்டு போயிட்டு இருந்தாங்களோ அந்த காலகட்டத்தில் அவங்க பாக்குறாங்க. அதனால நேத்து சட்டமன்றத்தில் கூட ஐயப்பன் அவர் பேசும்போது அவருடைய புன்சிரிப்பை நீங்க பாருங்க, அவர் அப்படியே இருந்து சிரிச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா அவரே அதிமுக கட்சியை பெரியப்பா கட்சி தான் நினைச்சிட்டு இருக்காரு. நீங்களே பாருங்க, யார்கிட்ட பேசும்போதே சொல்லுவார், இது என் பெரியப்பா கட்சி தான் சொல்லியிருக்காரு, பலமுறை பேசியிருக்காரு. அதனால நல்ல முடிவு தம்பி, நீங்க ஏதாவது உணர்வு பூர்வமா போய் ஓபிஎஸ் ஏதாவது சொல்லி எடுத்து கெடுத்துறாங்கன்னு என்கிட்ட சொல்றாரு. ஆனா நான் சொல்லல அண்ணாச்சி, நான் சொல்லல அண்ணாச்சி, பெரியவர் இன்னைக்கு பெரிய ஒரு எங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறாரு, வயசு 70-75 வயசு அண்ணாச்சி, எங்களுக்கெல்லாம் ஒரு இதுல இருக்கிறவர், சங்கத்தில் இருக்கிறவர் சொல்றாரு, எனக்கு அறிவுரை சொல்றாரு, தம்பி நீங்க எம்ஜிஆர்னு ஒரு வெறியில போய் எதையாவது அவரை இது பண்ணிடுறாங்கன்னு சொல்றாரு. இல்லைனாச்சு அவர் எங்க இருக்கிறாரோ அங்க இடத்துல தான் நான் இருக்கிறேன்னாச்சு அங்கிறத. அதனால தென் மாவட்டம் மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் இல்ல, அவரை அனைத்து சமுதாயத்து மக்களும் பாசத்தோட நேசக்கரை நீட்ட காத்திருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்பவர் இவ்வளவு தூரம் அகம்பாவம் முடிச்சு, இது அவர் உருவாக்குற கட்சியா இருந்தா கரெக்ட், என் கட்சி நீ வெளியில போய் சொல்லிடலாம். நல்லா புரிஞ்சிருங்க, இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன கட்சி, அந்த கட்சியை காப்பாத்துக்கு தான் இவர் இவ்வளவு போராட்டம் பண்ணாரு. இவ்வளவு 4 ஆண்டு காலம் பண்ணும்போது யாருமே ஒரு குரல். நான் என்ன கேட்கிறேன் சார், நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மான்னாரு, இதுல என்ன தப்பு? அவர் கேட்டது என்ன தப்பு? நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மாவா இருக்கட்டும், நம்ம ஒருங்கிணைப்பாளராக இருப்போம்னாரு, அது தப்பா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதும் சரி, மருத்துவமனை சிறைச்சாலையில் இருக்கும்போது காவடி எடுத்து வேல் எடுத்து பால் குடம் எடுத்து ரோட்ல எல்லாம் உருண்டு உருண்டு நடிச்சேங்களப்பா, அந்த அம்மாவுக்கு தானுங்க கேட்கறாங்க பொதுச் செயலாளர் கேட்டது, இதுல என்ன தவறு? ரெண்டாவது அவர் வேற என்ன, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்ட விதி திட்டங்களை மாத்தாதீங்க, அந்த பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டவரை எடுக்கலாம்னு சொல்லி வரக்கூடாது, வேண்டாங்கிறது தான் புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதி, அதை மாத்துக்கிறாரு. எனக்கு வேற எந்த பதவியும் வேண்டாங்கிறாரு. ஒருத்தர் ஒரு மாவட்ட செயலாளர் நான் மனசை மாத்துக்கனே கேட்கிறேன். பிஜேபியிலையும் என்டிஏலையும் அதிமுகவிலையும் முழுமையாக அவருக்கு மறுக்கப்பட்டதுனால ஒரு திமுக பிஜேபி மொத்தமா கபலீகரம் பண்ணுது சார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பின்னாடி என்னைக்கு லேடியா மோடியான்னு கேட்ட உடனே அம்மாவுக்கு சோதனை காலம் வந்தது. அந்த அம்மாவுக்கு எப்படியெல்லாம் வழக்குள்ளாடி பின்பலம் பண்ணுனாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் அவ்வளவுத்தையும் எடுத்து சொன்னார், மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுனார் எங்கள்கிட்ட. அந்த அம்மாவுக்கு நடத்தின விஷயங்களே, பாஜக என்னெல்லாம் செஞ்சது, என்னெல்லாம் பண்ணுச்சு, அதனாலதான் பாஜக கூட ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டாம் சொல்லி 2016 இருந்து நாம போய் திரும்பி அவங்க நமக்கு ஆதரவு பண்ணாங்களே, கரம் நீட்டினாங்களே, மோடி நமக்கு உதவி பண்ணார, ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு உதவியா இருந்தார சொல்லி மனசுகளெல்லாம் மாத்திட்டு போன பாவம் தான் இன்னைக்கு தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு சூழ்நிலைக்கு அவர் மனசுல அவ்வளவு அழுத்தம் இருக்கு சார். இன்னும் என்ன சொல்ல போனா, அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாவா இருக்கட்டும், கூடுதல் பலம் நினைக்கிறேன், அண்ணாவா இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே என்ன நினைச்சாங்க, மாநிலத்தில் நம்மளுடைய சுய ஆட்சி இருக்கணும், வடநாட்டுக்காரன்டா நம்ம என்னைக்கு அடிபணிஞ்சு போக கூடாதுங்கிற தன்மானத்தோட இருக்கணும் தான் நம்மளுடைய திராவிட கொள்கை. இல்ல சார், அதுதான் திரும்பி பாஜக உள்ள வரது, பாஜக உள்ள வர விடக்கூடாதுங்கிறதுல ஒரே கொள்கையில அவர் திராவிட இயக்கத்தோட கை கோர்க்கணும்னு முடிவெடுக்கிறாரு. ஆனா அது எப்படி போறாரு, இணைகிறாரா, கூட்டணி வைக்கிறாரா ஏதோ தெரியல, ஆனா ஏதோ ஒரு வழி, கை பிறந்தால் வழி பிறக்கும் வழி பிறந்து விட்டதுங்கிறது அவருடைய கருத்து. அவருடைய பதிலுக்காக காத்துட்டு இருக்கிறோம். ஆனா தேசக்கரம் நீட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் காத்திருக்காங்கிறதும் எங்களுக்கு வந்த தகவல். அதனால நாங்க அதை வரவேற்கிறோம்.
அண்ணனோட பயணிக்க அவர் எந்த பாதை எடுத்தாலும் வரவேற்க காத்து. ஓகே சார், நன்றி சார். ஓபிஎஸ் முடிவு பலன் அளிக்குமா பாதிப்பு அளிக்குமா என்று இருவரும் வேறுபட்ட கருத்துக்களும் ஒருமித்த கருத்துக்களும் கூறியிருக்கிறீர்கள். மக்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள், ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது அடுத்த ஓரிரு தினங்களில் தெரியும். அதற்கு பின்னர் மற்றொரு தேர்தல் சதுரங்கத்தில் நாம் மற்றொரு ஆளுமைகளோடு சந்திக்கலாம். நன்றி.